டாக்டர் எனக்கு இடுப்பு பயங்கரமா வலிக்குது டாக்டர். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுவும் நைட்டு தூங்கும் போது பயங்கரமா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அதுவும் ஸ்பெஷலா மிட் நைட்ல தான் இந்த பெயின் அதிகமாகி தூங்கத்துல எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன் டாக்டர். நான் நடக்கும் போது இழுத்து பிடிச்சிட்டே இருக்கு டாக்டர். கால் வந்து மறுத்து போற மாதிரியே இருக்கு டாக்டர். ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு திரும்ப முடியல டாக்டர். இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. டீட்டெயிலா என்ன மாதிரி டிஸ்க் பல்ஜ் இருக்கு, எந்த நரம்பு போய் அதை அழுத்துது, பிளஸ் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இதை நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கம்ப்ளீட்டா. கடைசியில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சயாட்டிக்கானா என்ன டாக்டர், டிஸ்க் பல்ஜ்னா என்ன டாக்டர், இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாதா, டிஸ்க் பல்ஜுக்கு கண்டிப்பா சர்ஜரி தான் தேவையா, சர்ஜரி இல்லாம சரியே ஆகாதா அப்படிங்கிற உங்களோட எல்லாத்தோட கொஸ்டினுக்கும் இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். இன் டீட்டெயிலா சொல்ல போறேன். அதாவது டிஸ்க் பல்ஜ் என்னென்ன மாதிரி டைப்ஸ்ல இருக்கு, பிளஸ் எங்கெல்லாம் டிஸ்க் பல்ஜ் வரும், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா பேச போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கங்க. சோ இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இடுப்பு பகுதி. இடுப்புல இருந்து இந்த காலுக்கு வருது இல்லையா, இதுதான் சயாட்டிகா நரம்பு. இந்த சயாட்டிகா பிளஸ் இந்த டிஸ்க் பல்ஜுக்குமே நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷனை வர வச்சுக்குவாங்க. டாக்டர் சயாட்டிகா வேற டிஸ்க் பல்ஜ் வேற தானேன்னு கேட்பாங்க. இங்க இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி இந்த நரம்பு மேல அழுத்துறதுக்கு பேர் தான் நம்ம சயாட்டிகான்னு சொல்ல வரோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதுதான் டிஸ்க். இது வந்து வெளியில வர நரம்பு. இந்த டிஸ்க் வந்து ஒரு பக்கமா பல்ஜ் ஆகி இந்த நரம்பு மேல அழுத்துது இல்லையா, அததான் நம்ம வந்து சயாட்டிகான்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா அதை வந்து டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவாங்க. இது எப்படினாலும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் பல்ஜினுடைய ஸ்டேஜஸ் பிளஸ் இந்த டிஸ்க் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுதான் ஒரு மனுஷனுடைய முதுகு தண்டுவடம்ங்க. இந்த முதுகு தண்டுவடத்துல இந்த நீல கலர்ல பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து டிஸ்க். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் எலும்புங்க. அதுக்கப்புறம் இந்த எலும்புக்கு நடுவுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதாவது இந்த டிஸ்க்கு நேர பின்னாடி தான் இந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியில தான் நமக்கு பாடியில சப்ளை ஆகக்கூடிய எல்லா நரம்பும் வருங்க. இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் வழியில தான் நமக்கு கைக்கு, காலுக்கு, வயிற்றுக்கு சப்ளை ஆகக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் சப்ளை ஆகுங்க. இப்போ இந்த இமேஜ்ல பாக்குறீங்க இல்லையா, சோ இதுதான் மூளையில இருந்து வரக்கூடிய இந்த தண்டுவடம். இந்த தண்டுவடத்திலிருந்து ரெண்டு பக்கம் ரெண்டு நரம்பு அப்படியே சப்ளை ஆகுது இல்லையா. சோ இப்போ கழுத்துல இருக்கக்கூடிய நரம்பு எல்லாமே கை வரைக்கும் சப்ளை ஆகுங்க. அதே போல இடுப்புல இருக்க நரம்பு எல்லாமே கால் வரைக்கும் சப்ளை ஆகும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் வந்து எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த கழுத்து பகுதியில, இன்னொன்னு இந்த இடுப்பு பகுதியில. கழுத்து பகுதியில ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட தலையோட மொத்த வெயிட்டுமே கழுத்துல தான் போகுது. இந்த கழுத்தெலும்பு இருக்கு இல்லையா, மொத்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வெர்டிபிராஸை கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த எலும்பும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு தாங்க ரொம்ப சின்னது. இந்த சின்ன எலும்பும் சின்ன ஜவ்வும் நம்மளோட தலையோட வெயிட் இருக்கு இல்லையா, ஆவரேஜா ஒரு மனுஷனுக்கு வந்து 7 to 8 kg இருக்கும்னு வச்சுக்காங்களேன். அந்த வெயிட்டை வந்து இது பேர் பண்ணிட்டே இருக்கு. சோ அந்த வெயிட்டை தாங்கிறது மட்டும் இல்லாம நீங்க குனிஞ்சு குனிஞ்சு மொபைல் நோண்டுறீங்க, குனிஞ்சு வேலை செய்யறீங்க, குனிஞ்சு பாத்திரம் கழுவுறீங்க, கம்ப்யூட்டர்ல வேலை செய்றீங்க, எது வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனா அது எல்லா வேலையும் குனிஞ்சு குனிஞ்சு பண்ணும்போது கீழே ஒரு பொருள் விழுகுது அப்படின்னும் போது நம்ம இழுத்து பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தலையை வந்து அதை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. சோ நீங்க குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்றீங்க, எந்த வேலையா இருந்தாலுமே நீங்க 1 இன்ச் குனிறீங்க அப்படின்னா 15 கிலோ வெயிட் தூக்கி இந்த டிஸ்க் மேல வைக்கிறீங்கன்ற அர்த்தம். அதே போலதாங்க நம்மளோட இடுப்புல இருக்கக்கூடிய ஜவ்வுமே இந்த மொத்த பாடியோட வெயிட்டும் இங்க வந்து சப்ளை ஆகுது. அது போக பாத்தீங்கன்னா கழுத்தோட வெயிட் பிளஸ் உங்களோட ஸ்பைனல் கார்டோட வெயிட். அது மட்டும் இல்லாம இந்த நடு பகுதியில இருக்கு இல்லையா, இந்த டார்சல் வெர்டிபிராஸ்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்மளோட முன்னாடி இருக்கக்கூடிய நெஞ்செலும்பு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. பட் ஆனா இந்த இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய எலும்புக்கோ இல்ல இந்த ஜவ்வுக்கோ வந்து எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டும் கிடையாது. சோ நீங்க சடனா குனிறீங்க அப்படின் போது, இல்ல கீழே விழுகுறீங்க, இல்ல ஏஜ் ஆகுது அப்படின் போது இது வந்து ஓவரா வேலை செஞ்சு இல்ல ஸ்ட்ரெயின் அதிகமாகி இந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் வந்து இந்த ஹோல்ஸ் வழியில வரக்கூடிய நரம்ப அழுத்திடும். இப்போ நான் முன்னாடி காமிச்ச கலர் இமேஜஸ் எல்லாமே ஒருத்தவங்களோட ஒரு 3D இமேஜ் மாதிரி தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ரியலான ஒரு ஆளை வந்து நம்ம MRI ஸ்கேன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதுதான். சோ இந்த கட்டமா இருக்கு இல்லையா, அது வந்து எலும்பு. இதுக்கு நடுவுல இருக்கு இல்லையா, சுத்தியில கருப்பாவும் நடுவுல வெள்ளையாவும் இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்க். இந்த டிஸ்க் வந்து
வந்து பல்ஜ் ஆகி வெளியில இருக்க இப்படியே வருது இல்லையா, கருப்பு கலர்ல தெரியுது இல்லையா, அதுதான் ஸ்பைனல் கார்டு. இந்த கார்டு மேல அழுத்துது இல்ல ஒயிட் கலரா வருது இல்லையா, அது வந்து 2 லேயர்ல இருக்கும். இது ரெண்டுமே ஸ்பைனல் கார்டு தான். இந்த முதல்ல இருக்கக்கூடிய லேயரை அழுத்துதா ரெண்டாவதுல இருக்கக்கூடிய லேயரை அழுத்துதாங்கிறத பொறுத்து நம்மளோட சிவியாரிட்டியும் அதிகமாகும். இந்த இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்க் பல்ஜும் இல்ல, டிஸ்க் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. பிளஸ் இதனோட கிராஸ் வியூ தாங்க இது. சோ நம்ம ஒரு மனுஷனை வந்து மேல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாவும் கட் பண்ண முடியும், அதே போல இப்படியும் கட் பண்ண முடியும் இல்லையா. சோ இது வந்து நடுவுல கட் பண்ணது, இது வந்து இப்படி மேல இருந்து கட் பண்ண ஒரு இமேஜ் தான். சோ இதுல வந்து இதுதான் டிஸ்க், இது ஸ்பைனல் கார்டு. இது கார்ட்ல இருந்து 2 பக்கம் 2 நரம்பு சப்ளை ஆகிறது தாங்க இந்த இமேஜஸ்ல இருக்கிறது. இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இன்னும் கொஞ்சம் கூட புரியுற மாதிரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இமேஜஸ்ல வந்து கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு எலும்பு, எலும்புக்கு நடுவுல இருக்கக்கூடியது தான் டிஸ்க். இந்த டிஸ்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நார்மலா இந்த எலும்பு இருக்கு இதே நேர்கோட்டுல இருந்துச்சு அப்படின்னா, அதே போல இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மல் டிஸ்க்குங்க. இல்ல இங்க வந்து லைட்டா டீஜெனரேஷன் ஆரம்பிச்சிருக்கு, இந்த கருப்பு கலர்ல ஒரு கோடு மாதிரி பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது டீஜெனரேட்டிவ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன்ல பேஷண்ட்டுக்கு அங்கங்க நெக் பெயின் பேக் பெயின் அப்பப்போ வந்து போகும். அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணும் போதெல்லாம் வலி இருக்கும், ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா பெட்டர் ஆயிடும். சோ பெருசா எந்த தொந்தரவும் இல்லாதனால நம்ம என்ன நினைச்சிடுவோம், நம்ம வேலை செஞ்சதுனாலதான் வலி வருது அப்படின்னு நினைச்சிடுவோம். அதுக்கு அடுத்து இருக்க இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, லைட்டா இந்த இடத்துல வெளியில வந்திருக்கு. இந்த ஹோல்ஸ் பாருங்க ரொம்ப கிளியரா இருக்கு, இங்க வந்து லைட்டா வெளியில வந்திருக்கு இல்லையா, இதுதான் நம்ம டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்க் பல்ஜே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து நல்லா வெளியில வந்து நரம்பு வந்து ரொம்ப கம்ப்ரெஷன் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த டிஸ்கோட ஹைட் இருக்கு இல்லையா, இதனோட ஹைட் இங்க எல்லாம் நார்மலா இருக்கு, இங்க வந்து கம்மி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வயசு அதிகமானவங்களுக்கு இந்த தின்னிங் ஆஃப் டிஸ்க் வந்து இருக்கும். ஏஜ் ஆக ஆக அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே வந்து நான் உங்களுக்கு எம்ஆர்ஐல எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன். சோ இப்போ வந்து இதுதான் உங்களோட ஸ்பைனல் கார்டு, இதுதான் கட்டம் கட்டமா இருக்கிறதெல்லாம் எலும்பு, எலும்புக்கு நடுவுல இருக்கிறது எல்லாமே டிஸ்க். இப்போ இந்த டிஸ்க் பாத்தீங்கன்னா சுத்தியில கருப்பாவும் நடுவுல வெள்ளையாவும் இருக்கணும், இதே லைன்ல இருக்கணும், அப்பதான் அது ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா கருப்படிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அப்படி கருப்படிச்ச மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா நான் முன்னாடி படத்துல சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து டிஸ்க் டீஜெனரேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டீஜெனரேஷன் தான் இது. இப்போ லைட்டா வெளியில வந்து இந்த நரம்பு வந்து டச் பண்ணது அப்படின்னா அது வந்து நம்ம டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க் பல்ஜ் தாண்டி அது வந்து ப்ரொட்ரூஷன், அதாவது டிஸ்க் பல்ஜே ஒரு 4 ஸ்டேஜா இருக்கும். டீஜெனரேஷன் சொல்லுவோம், ப்ரொட்ரூஷன் சொல்லுவோம், எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவோம், சீக்வஸ்டேஷன் சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னுமே நல்லா விலகி போய் இந்த நரம்பு வந்து அழுத்திட்டு இருக்கு. இந்த இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் பயங்கரமா வெளியில போய் இந்த கார்டு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வருது இல்லையா, அதை ரொம்பவே அழுத்திட்டு இருக்குங்க. அப்படி அழுத்தும் போது நமக்கு ஸ்பைனல் கெனால் ஸ்டீனோசிஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும் போதுதான் பேஷண்ட்டுக்கு வந்து நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும், அப்படியே குனிஞ்சிட்டே நடப்பாங்க. சம்டைம் வந்து மோஷன் யூரின் எல்லாமே வந்து கண்ட்ரோல் இல்லாம ஆயிடும். சோ இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் இந்த அளவுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அதிகமாகும் போது வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து இதுதான் டிஸ்க் அப்படின்னா டிஸ்க் லைட்டா டீஜெனரேஷன் ஆகும் போது இந்த மாதிரி இருக்குங்க. டிஸ்க் ப்ரொட்ரூஷன்ல இது லைட்டா உள்ள இருக்கக்கூடிய இந்த லேயர் வந்து வெளியில வந்துடும். எக்ஸ்ட்ரூஷன்ல வந்து வெளியில இருக்க லேயர் நல்லா கிழிஞ்சிடுங்க. அப்ப நம்மளோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல வந்து டேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து சீக்வஸ்டேஷன், அதாவது இந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்க மெட்டீரியல் வெளியில வந்து தனியா பிரிஞ்சிடுங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சீக்வஸ்டேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது வந்து டிஸ்க் ஒரு ப்ரொட்ரூஷன் லெவல்ல தான் இருக்கு. சோ பெருசா இந்த ஸ்பைனல் கார்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால 2 பக்கம் 2 நரம்பு லைட்டா போயிட்டு இருக்கு. பிளஸ் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நல்லாவே தெரியுது. பட் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் நல்லா பல்ஜ் ஆகி ஒரு பக்கமா உங்களுக்கு வெளியில வர நரம்ப கம்ப்ளீட்டா அழுத்திட்டு இருக்குங்க. அது வந்து நம்மளோட சைடு வியூல பாக்குறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சிவியரா இருக்கும். சோ இதுக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு உள்ள இருக்கு.
இருக்கு, இது நல்லாவே வெளியில இருக்கு. சோ ஜெனரலி நீங்க டாக்டர் கிட்ட போறீங்கன்னா நீங்க என்ன கேட்பீங்க? டாக்டர் எனக்கு எக்ஸசைஸ் மூலமாவே சரியாயிடுமா டாக்டர், இல்ல வந்து இத நான் ரெஸ்ட்ல இருந்தாலே சரியாயிடுமா அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க இல்லையா? இப்போ இந்த ரெண்டு இமேஜஸும் உங்களால கம்பேர் பண்ண முடியுது இல்லையா? கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல சிவியரா இருக்கு, இந்த இடத்துல வந்து மைல்டா இருக்கு இல்லையா? சோ இத பொறுத்து தாங்க நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து அமையும். நமக்கு வந்து எக்ஸசைஸ் மட்டும் போதுமா, ரெஸ்ட் மட்டும் போதுமா, இல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் அளவுக்கு போகணுமா அப்படிங்கறது இந்த டிஸ்க் பல்ஜ் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். அதே போல எந்த ஏஜ்ல இருக்காங்க, எந்த சைடு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். நான் சைடு எந்த சைடு அப்படிங்கறத இன்னொரு இமேஜ்ல இப்ப காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் வந்து எந்தெந்த சைடுல எல்லாம் பல்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து சென்ட்ரல் ப்ரொட்ரூஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இது வழியில தான் ஸ்பைனல் கார்டு மூளையில இருந்து ஸ்ட்ரைட்டா இறங்கிட்டு இருக்கும். இந்த பச்சை கலரா வெளியில போகுது இல்லையா, இது வந்து இந்த ஸ்பைனல் கார்டுல இருந்து பிரான்ச் வந்து வெளியில போகுது. சோ இததான் நம்ம சயாட்டிகான்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பைனல் கார்டு. சோ இது வந்து சம்டைம்ஸ் ஸ்பைனல் கார்டு மேலேயே அழுத்தலாம், இல்ல கார்டையும் பிளஸ் சைடுல போற நரம்பையும் சேர்த்து அழுத்தலாம். இது வந்து சப் ஆர்டிகுலர்னு சொல்லுவோம். இது வந்து ஃபொராமினல்னு சொல்லுவோம். இது கார்டை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிருக்காது, ஆனா நரம்பு மட்டும் அழுத்திட்டு இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபொராமினல்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்டையோ இல்ல இங்க இருந்து வர நரம்பையோ டிஸ்டர்ப் பண்ணாது. பட் ஆனா இதுக்கு மேல இருக்கக்கூடிய நரம்பு இது வழியா சப்ளை ஆகி போயிட்டே இருக்கும். அந்த நரம்பு வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். சோ இத பொறுத்து தாங்க நம்மளுடைய மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிடல்ல வந்து டிசைட் பண்ணுவோம். அதாவது சென்ட்ரல் ப்ரொட்ரூஷன் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு வகையான எக்ஸசைஸ், ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் போகணும். இதுவே ஃபொராமினல் அப்படின்னா அவங்களுக்கு வேற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா ஃபொராமினல்னா அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு வலது பக்கம் நரம்பு அழுத்திட்டு இருக்குன்னா அவங்களால வலது பக்கம் படுத்தாலே டாக்டர் என்னால அந்த சைடு திரும்பி படுக்கவே முடியல டாக்டர், அந்த பக்கம் படுத்தாலே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அது சென்ட்ரல் ப்ரொட்ரூஷனா இருந்துச்சுன்னா டாக்டர் எனக்கு நேரா படுத்தா ரொம்ப பெயினா இருக்கு, என்னால நேரா படுக்க முடியல, அதே போல நேரா நடக்க முடியல, என்னால குனிஞ்சிட்டு தான் நடக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வருவாங்க. சோ ஒரு சைடு டிஸ்க் ப்ரொட்ரூஷனுக்கும் ஒரு மாதிரி சிம்டம் வந்து இருக்குங்க. அதை பொறுத்து தான் நம்ம என்ன பொசிஷன்ல உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் நம்ம வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் போலாமா, இல்ல வந்து பிசியோதெரபி போலாமா, இல்ல வந்து இயற்கை மருத்துவம் எடுத்துக்கலாமா, இல்ல வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய क्वेश्चन இருக்குங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட மசில் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பிசியோ எக்ஸசைஸ் பண்ணி மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். சோ மசில் ரிலாக்ஸன் டேப்லெட் கூட தேவைப்படலாம். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஆயுர்வேதா போனீங்கனாலும் மசாஜ், ஆயில் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்றதுனாலயும் மசில் ரிலாக்ஸன்ட் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராக்ஷன், IFT எல்லாமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ராக்ஷன் எடுக்கும் போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து கிராஜுவலா வெயிட் போடணும். டக்குன்னு அதிக அளவு வெயிட் போட்டுட்டு பண்ணிட்டோம்னா பேஷண்ட்டுக்கு ட்ராக்ஷன் எடுத்து தான் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால நீங்க ட்ராக்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களோட டிஸ்க் பல்ஜ் எந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறத பொறுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே ட்ராக்ஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் IFT, டென்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ்ல. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுவே நல்ல ரிலாக்ஸா டிஃபரெண்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சில பேரு பெஸ்டா நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, டாக்டர் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன், நீங்க சொல்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது டாக்டர், நான் யூடியூபை பார்த்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் சொல்லிட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும் போதும் நிறைய பேஷண்ட்டுக்கு பெட்டர் ஆகும். பட் ஆனா எக்ஸசைஸ் பண்ணும் போதும் அகைன் நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பக்கம் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, என்ன மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா பேஷண்ட்டுக்கு சூப்பரா ரிசல்ட் இருக்கும். நிறைய பேஷண்ட் எக்ஸசைஸ்ல வச்சு மட்டுமே பெட்டர் ஆகுறவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஆகட்டும், பிசியோ ஆகட்டும், நேச்சுரோபதி ஆகட்டும், ஆயுர்வேதா ஆகட்டும், ஓசோன் தெரப்பி ஆகட்டும், ஃபங்க்ஷனல் மெடிசன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே கம்பைன் பண்ணி பண்றோம். டாக்டர் நீங்க இந்த கண்டிஷன் பத்தி எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க டாக்டர், எனக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னீங்கன்னா, ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் எக்ஸசைஸ் வந்து போட்டிருக்கோங்க. எங்களோட சேனல்ல போய் பாருங்க. நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வர மாதிரியும் கொடுக்குறேன், எண்ட்லயும் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எக்ஸசைஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு
ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கு, ஒருத்தவங்களுக்கும் ஒரு சைடு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்குங்க. அதை பொறுத்து கண்டிப்பா நம்ம எக்ஸசைஸை வந்து மாத்தணும். சோ நம்ம சும்மா காமனா இருக்கக்கூடிய எக்ஸசைஸை வந்து பண்ணோம்னா சம்டைம்ஸ் சில பேஷண்ட்டுக்கு பெயின் அக்ரவேட் ஆயிடும். சோ நான் வீடியோல கொடுத்திருக்க எக்ஸசைஸ் ரொம்ப மைல்டா இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். அதை செஞ்சுட்டு நிறைய பேஷண்ட் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து செய்யுங்க. இன்கேஸ் அதை செஞ்சுட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஆன்லைன்ல வீடியோ கால் கூட பண்ணி கேட்டுக்கலாம். சோ உங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்ல அதை பார்த்துட்டு பிளஸ் வீடியோ கால்லையும் உங்களையும் பார்த்துட்டு நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு நாம வந்து டீட்டெயிலா என்ன பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லைங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ so much.